ஹலோ நண்பா, ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து புது வாய்ப்பு வந்திருக்கு. ஆமா, ஃப்ரெஷர்ஸ் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி முடிச்சவங்க தகுதி தான். ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்க்கு தாங்க எடுக்கிறாங்க. அக்ராஸ் தமிழ்நாடு நிறைய இடங்கள்ல வேக்கன்சி இருக்கு. இது எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, எப்படி அப்ளை பண்றது, எல்லாத்தையுமே தெளிவா சொல்றேன். வங்கி தேர்வு அப்படிங்கிறது உங்களோட கனவுனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐசிஐசிஐ பேங்கோட அஃபிஷியல் கெரியர் பக்கத்தில் இப்போது நிறைய விதமான ஜாப் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இந்த பேஜுக்கு வர லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது இந்த சேல்ஸ் அண்டு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற பொசிஷன் பற்றின டீட்டெயில்ஸ் தான். ஓகே, இதுக்கு வந்து பாருங்கள், என்ட்ரி லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். டெம்பரரியாக கான்ட்ராக்டோ அதெல்லாம் கிடையாது, பர்மனண்ட் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. அக்ராஸ் இந்தியா ஆல்மோஸ்ட் எல்லா லொக்கேஷன்ஸ்லையுமே வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இது என்ன ரோல் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஐசிஐசிஐ பேங்க்குக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் வருது இல்லைனா இந்த ஐசிஐசிஐ பேங்க்கில் கூட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ப்ராடக்ட் மீன்ஸ் ஆர்டி, எஃப்டி, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறலாம். சம் ப்ரோக்ராம்ஸ் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்களுக்கு எது டவுட்ஸ் வருது ஆப் யூஸ் பண்ணுறதுல. ஸோ முழுக்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர், அதாவது ஐசிஐசிஐ பேங்கோட கஸ்டமர்ஸோட நீங்கள் நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஓகே, இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அப்ளை நவ் டேப் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும், வெரிஃபை பண்ணி நீங்கள் ஃபர்தராக வந்து அப்ளை பண்ணிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராமுங்க, சேல்ஸ் அண்டு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கு 15 days ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ட்ரைனிங்க்கு நீங்கள் எதுவும் பே பண்ணணும் அது மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரோக்ராம் ஹைலைட்ஸ் 15 days ஆஃப் ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ஃப்ரெஷராக தான் இருக்கீங்க. ஸோ இந்த ஜாப் ரோல் பற்றி, பேங்க் ஹேண்டலிங்ஸ் பற்றி, பேங்க் பற்றி உங்களுக்கு ஒரு 15 days ஃபிசிக்கல் ட்ரைனிங். ஸோ இவங்க சொல்கிற லொக்கேஷன்ஸ்க்கு, கேம்பஸ்க்கு நீங்கள் வர மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் எதுவும் ஃபீ பே பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், த ப்ரோக்ராம் வில் ஃபோக்கஸ் ஆன் இம்பேக்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் ஆன் சேல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், ப்ராடக்ட்ஸ், ப்ராசஸ், டிஜிட்டல் ஆஃபரிங்ஸ். ஸோ முழுக்க இது சம்மந்தமாக தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இருக்கும். ஓகே, இது வந்து 15 days ஃபீஸ் கிடையாது. ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கான சிடிசி 3.14லேருந்து 3.85 lakh per annum வரையும் இருக்கும். ஓகே, பர் இயர் பேஸ்ட் ஆன் த லொக்கேஷனை பொறுத்து. ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான எலிஜிபிலிட்டி பாருங்கள். ப்ரோக்ராம் டியூரேஷன் ஃப்ரெஷர்ஸ், கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஜினியர்ஸோ இல்லை டிப்ளமோ முடித்தவங்க கூட, எம்பிஏ, போஸ்ட் கிராஜுவேட், அதாவது எனி டிகிரி இல்லை பிஜி டிகிரி, டிப்ளமோ கூட ட்ரை பண்ணலாம். பட் வந்து நீங்கள் மினிமம் 50% வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். 10th, 12th, அப்புறம் இவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த கிராஜுவேஷனில் மினிமம் 50%க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். 25 வயசு வரை இருக்கிற மேல் ஃபீமேல் இருபாலரும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குங்க. அதாவது இந்த 15 days ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இவங்களோட ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இது முழுக்க ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். வீட்டிலேருந்தே லேப்டாப் அப்படின்னா டெஸ்க்டாப் மூலமாக நீங்கள் வந்து இதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இன்டர்வியூக்கு மட்டும் கால் ஃபார் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ, அது வந்து எய்தர் ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம் இல்லை விர்ச்சுவல் இன்டர்வியூவாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களை சம் லொக்கேஷன்ஸ்க்கு வர சொல்லலாம், இல்லைனா ஆன்லைன்லேயே கூட அந்த இன்டர்வியூ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த 2 ரவுண்டு முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சேல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிற 15 days ட்ரைனிங், பட் அது வந்து ஃபிசிக்கல் தான், ஆன்லைன் கிடையாது. அந்த ட்ரைனிங்கை உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த ட்ரைனிங்கோட அகாடமிக் பார்ட்னர்ஸ் பாருங்கள், இவங்க பேர் இருக்காங்க. இதில் ஏதோ ஒருத்தவங்க உங்களுக்கு இந்த ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து ஏதோ ஒரு ஐசிஐசிஐ பேங்க் கிளையில் உங்களை வந்து சேல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இவங்க வந்து எடுத்துப்பாங்க, நான் சொன்ன சிடிசியில். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்தவரை நீங்கள் எதுவும் பே பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ப்ரோக்ராமுக்கு நீங்கள் எதுவும் பே பண்ணணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. ஸ்கில் இருக்கா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு, அது பர்மனெண்ட் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. நான் இந்த பேஜுக்கு வர லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, எனி டிகிரி, பிஜி, இன்ஜினியர்ஸ் எல்லாருமே ஒரு ட்ரை வந்து கொடுத்து பாருங்கள் இந்த ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு.
ஓகே, நான் இப்போ அப்ளை பண்ணோன்னே எனக்கு இந்த டெஸ்ட்டு வச்சுருவாங்களா அப்படின்னா அதுக்கு சம் டேட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்தந்த டேட்ஸில் சம் ஸ்லாட்ஸ் இருக்கும். அந்த டைமில் தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஹோலாக வந்து இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் அதற்கு முன்னாடி இந்த எக்ஸாமுக்கு வேணால் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ப்ரிப்பேர் பண்ணி இது எந்த அளவுக்கு என்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஆப்டிடியூட் அதில் என்னென்ன கொஷின்ஸ் வரும், இது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ண. இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் நீங்களும் செல்ஃப் ரிசர்ச் பண்ணிவிட்டு 4 பேர்கிட்ட கேட்டுட்டு ரிவ்யூஸ் செக் பண்ணிவிட்டு உங்களால் முடியும் அப்படின்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.